6 மாசத்துக்கு முன்னாடி 200 நாங்கள் அப்படிங்காங்களே, அது எங்க போச்சு? ஏன் 10 நாள் பேச்சதே கிடையாது அதை பத்தி? Why they are silent? ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் ராகுல் காந்திக்கு உதவி செய்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு அடுத்தாப்புல அது உண்மை. இனிமேல் ஹைட்ரஜன் பாம் சொன்னா புஷ்வானம் ஆகிடும். திமுக போலீஸுக்கு அமித்ஷா வீட்டு வாசல் என்ன வேலை? அந்த ஆணையிட்டது யார்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய விவாத அரங்கத்தில் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ராஜகோபாலன் காணொளி மூலம் பங்கேற்கிறார். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் சார். தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல் பயங்கரமா சூடு பிடித்திருக்கிறது. களத்தில் இறங்கி எடப்பாடியும் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதே போல விஜயும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். 2 பேருக்கும் கணக்கில் அடங்கா கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 பேருடைய பிரச்சாரம், இவர்களுக்கு வருகிற கூட்டம், இதெல்லாம் பார்த்து இது பற்றி உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் டெல்லிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு தமிழ்நாடு தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது. பல தொலைக்காட்சி, பல ஆசிரியர்கள், பல நிபுணர்கள் மத்தியில் பலர் சென்னை வர இருக்கிறார்கள், தமிழ்நாடு வர இருக்கிறார்கள். இந்த விஜய் கூட்டத்திற்கு வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி 3 பேர் டெப்ளாய் பண்ணிட்டாங்க வேற தமிழ்நாட்டுல. டெல்லி ஜேர்னலிஸ்ட் நீங்க சொல்றீங்க? டெல்லி தொலைக்காட்சி. ஆமா, டெல்லியில இருந்து குறைந்தது 45 முதல் 50 ஜேர்னலிஸ்ட் வரை, அதாவது குரூவோட சேர்த்துட்டு ஒரு வருவதற்கான ஒரு சான்சஸ். இப்ப பாருங்க, இன்னைக்கு விஜயனுடைய இதுக்காக ஒரு பிரபல ஒரு பெண் ஆசிரியர் வந்திருக்கிறார் சென்னைக்கு. அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்திற்கும் சுற்றுப்பயணத்திற்கும் டெல்லி தொலைக்காட்சிகளுக்கு, அதாவது ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவனுக்கெல்லாம் சொல்றதுக்காக பல தொலைக்காட்சி ஆசிரியர்கள், சீனியர்ஸ், வெரி வெரி சீனியர்ஸ், அவெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி விஜயம், விஜயத்தினுடைய சுற்றுப்பயணம், அதெல்லாம் சேர்த்து ரோட் ஷோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் போக்கஸ் பீகார் தேர்தலை விட தமிழ்நாடு தேர்தலுக்கு சூடு பிடித்து விட்டது என்றுதான் முதல் காரணம். இரண்டாவதாக, இது எதை குறிக்கிறது என்று சுருக்கமாக பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரலை உருவாகிவிட்டது என்பதைத்தான் குறிப்பிடுகிறது சீனிவாசன். இப்போ டெல்லி ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேரும் திடீர்னு பீகார் தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்ணாம அப்படியே எதுக்கு சார் தமிழ்நாடு நோக்கி ஷிஃப்ட் ஆறாங்க? ஏன்னா தமிழ்நாடு தேர்தல்ங்கிறது அடுத்த வருஷம் மே மாசத்தை ஒட்டி இல்லாட்டி ஏப்ரல்ல வரப்போகுது. பீகார் எலெக்ஷன் இந்த நவம்பர்ல வந்துடும். ஆனா டெல்லி ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேரும் இப்பவே தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? 2 காரணங்கள் நான் பார்க்க முடிகிறது. பீகார் தேர்தல் ஏற்கனவே அவங்க ஃபோர்கான் கன்க்ளூஷன், மோடியும் நிதிஷ்குமாரும் கண்டிப்பாக வெற்றி அடைகிறார்கள் என்று. அதை தவிர ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் சுற்றுப்பயணம் தீவிரமாக இருந்தாலும் இதுவரை பீகார் தேர்தல் மந்தமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. காரணம், தேஜஸ்வி யாதவை இதுவரை காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ ப்ரொஜெக்ட் பண்ணல சீஃப் மினிஸ்டர். அவர் வருத்தத்தில் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு மெயின் ஸ்டோரி. இரண்டாவது, பீகார் ஃபோர்கான் கன்க்ளூஷன், நிதிஷ்குமார் மீண்டும் வருகிறார் என்பது. அதற்காகத்தான் இப்போ பீகார் எலெக்ஷன் முன்னாடியே பண்ணி, எதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த ரோட் ஷோலாம் ஆரம்பிக்கணும் 3 மாசத்துக்கு முன்னாடி? அதுக்கு சொல்லுங்களேன் பதில். ஏன் விஜய் ஆரம்பிக்கணும்? அதை சொல்லுங்களேன் பதில். ஸோ ஆக மொத்தம் இது 2த்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா பீகார் பிரியாரிட்டி, ஆனா அது இப்போ வந்து தமிழ்நாடு பிரியாரிட்டி ஆயிடுச்சுன்னா என்னுடைய நீங்க சொல்றது. பீகாரை பொறுத்த அளவுல நிச்சயமா பிஜேபி கூட்டணி ஜெயிக்குங்கிற முடிவுக்கு டெல்லி ஜேர்னலிஸ்டே வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்ப தமிழ்நாட அவங்க குறி வைக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் இப்பதான் நீங்க கேட்டீங்க, ரொம்ப அட்வான்ஸா ஏன் விஜய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு, 3 மாசத்துக்கு முன்னால இருந்தே ஏன் எடப்பாடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு.
சரி சார், இவ்வளவு தீவிரமா இவங்க 2 பேரும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறப்போ ஸ்டாலின் ஏன் இதே அளவுக்கு தீவிரத்தோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல? ஒருவேளை ஓவர் கான்பிடன்ஸா இல்லாட்டி வேற ஏதேன்னு காரணம்? ஓவர் கான்பிடன்ஸ், பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எதிர் அலைகளை அவர் புணர்ந்திருக்கிறார் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது சீனிவாஸ். அதாவது அப்படி உணர்ந்திருந்தா அதை மாத்துறதுக்கு அவரும் களத்துல இறங்கணும்ல. இறங்குவார், இறங்காது இருக்க மாட்டார். என்ன, தமிழகத்தில் இன்று நிலையில் திமுக அதிமுக இரண்டும் தான் பிரதான கட்சிகள், யாரும் இல்லைன்னு சொல்லல. அது அதை பிரீச் பண்றதுக்கு 26 எலெக்ஷனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனாலும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், திமுக தலைவர் கண்டிப்பாக இதற்கு எதிர்வினையாக சுற்றுப்பயணம் செய்வார். ஆனா அவங்களுக்குள்ள டப் போய் எடுத்து தான் நினைக்கிற சீனிவாஸ் திமுக உள்ள. ஆரம்பிச்சிருப்பாங்க. அது கரெக்ட். எப்போதுமே எலெக்ஷனை பொறுத்தவரை ரொம்ப அட்வான்ஸா டிஎம்கே பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. களத்துல ரொம்ப முன்னாலேயே இறங்கிடுவாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே. ஏடிஎம்கே தான் ரொம்ப லேட்டா களத்துல இறங்கும். ஆனா இந்த தடவை ஏடிஎம்கே ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 ரவுண்ட்ல 234 தொகுதியை இந்த அக்டோபர் எண்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவர் முடிக்கிறப்பதான் ஸ்டாலினே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரோ என்னமோ தெரியல. அது ஒரு நிலைப்பாட்டாக இருக்க முடியும். காரணம், நிதர்சனமாக பேச வேண்டும் என்றால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய கேள்விக்குறி. தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் யாராலும் சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆர் யுவர் செல்ஃப். அது ஒண்ணு விட்டுங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்களை, நீங்க என்ன கேட்கறீங்களே சீனிவாசன், 6 மாசத்துக்கு முன்னாடி 200 நாங்கள் அப்படிங்கிறாங்களே, அது எங்க போச்சு? ஏன் 10 நாள் பேச்சதே கிடையாது அதை பத்தி? why they are silent? 200 தொகுதிகளில் வெல்லுவோம்னு சொன்னவங்க இப்ப ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம், எடப்பாடி பழனிசாமிக்கு கூட ரியாக்ஷன் அவங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. பாஜக அதிமுக அணி வரும் என்று என்னென்னலாம் விட்டு பார்த்தாங்க, பட்டாசு விட்டு பார்த்தாங்க. அப்படின்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தா உண்மையிலே போட்டிங்கிறது ஏடிஎம்கேக்கு விஜய் கூட்டணிக்குமா? அப்படி மாதிரி தெரியல. இன்னும் போகும்போதுன்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் அவ்வளவு சுலகமா எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால், திமுக எடப்பாடி தான் குறி வைக்கிறதே தவிர விஜய் குறிய வைக்கவில்லை. அவங்கதான் எதிரி. இப்போ ஸ்ட்ராங் பேஸ் என்ன, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. அமித்ஷா நடுவில் வந்துட்டாரு. அமித்ஷா வந்த பிறகு விஜய் வர்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூடு பிடிச்சது. இதெல்லாம் விட்டுருங்க சீனிவாசன். 200 பத்தி ஏன் சார் பேசல? அது தவிர கூட்டணி கட்சின்னா ஏன், கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஏன் பங்கு வேண்டும், அதிக சீட்டு வேண்டும் எல்லாம் கேட்கறாங்க. இன்னைக்கு பாருங்க, டபுள் டிஜிட்ல வேணும்னுட்டு சில பிரபல ஆங்கில பத்திரிகையில் திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்கிறார். 10 கிராஸ் பண்ணணும், நேஷனல் ஸ்டேட் பார்ட்டி ஆயிட்டோம். இதெல்லாம் என்னத்துக்கு தெரியுது? ஆக மொத்தம் திமுக இதோடு மட்டும் இல்ல, திருநெல்வேலியில செப்டம்பர் 8ஆம் தேதி காங்கிரஸை சேர்ந்த கிரீஷ் சோதங்கர் அப்படிங்கிறவர், அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பார்வையாளர், மேலிட பொறுப்பாளர். அவர் இங்க திருநெல்வேலியில அவங்க அந்த வாக்கு திருட்டு பற்றின ஒரு மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அதுல அவர் பேசுகிற போது காங்கிரஸ் 125 இடங்களில் போட்டியிடும், இப்பவே 117 இடங்களில் போட்டியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது ஒண்ணு. All of us have decided that we will focus the coming assembly election for at least 125 assembly segments. இந்த கிராம கமிட்டிகளின் ஊடாக நாம் நம்முடைய அரசியல் நண்பர்களுக்கும் மற்றும் மற்ற கட்சிகளுக்கும் சொல்ல விரும்புவது என்னால், காங்கிரஸ் மிக மிக வலுவாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் 117 சட்டமன்ற தொகுதிகளில் நாம் குறிவைத்து வேலை செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். And I request all our leaders to charge the cadre so that we can really prepare in minimum of 125 seats where we can show that we have presence and we have leaders to contest in 125 seats. மேடையிலுடைய நம்முடைய தலைவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தொண்டர்கள் அனைவரையும் உத்வேகத்துடன் நீங்கள் தயார்படுத்த வேண்டும். சுமார் 125 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன்.
இது செப்டம்பர் 8. செப்டம்பர் 17ஆம் தேதி சிதம்பரத்துல பேசின தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி, நாங்கள் மிக கூடுதலான இடங்களில் போட்டியிட ஆசைப்படுகிறோம், அதோடு மட்டுமல்ல அரசாங்கத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். நாங்க நிறைய தொகுதிகளை கேட்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். வெறும் தொகுதிகளை கேட்பது மட்டுமல்ல, நாங்க அதிக இடங்களிலும் போட்டியிட விரும்புகிறோம். அரசாங்கத்துல நாங்க பங்கு பெறவும் விரும்புகிறோம் என்று எங்களுடைய தலைவர் ராஜேஷ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 50 ஆண்டு காலமா 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்து நீங்க சாறை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அந்த நிலையை மாற்றி நாங்க வெற்றி பெறுகிற அரசாங்கத்துல எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற கேட்கிற நிலைக்கு நாங்கள் வருவோம். இப்ப இந்த காங்கிரஸ் தலைவருடைய ரியாக்ஷன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? மத்திய காங்கிரஸ் தலைமையினுடைய தலைவர் KC வேணுகோபாலுடைய அனுமதியுடன் தான் அவர்கள் பேசிக்கிறார் என்பது ஆணித்தரமான கருத்து சீனிவாசன் என்னது. ஆக மொத்தம் ராகுல் காந்தி நீங்க மேலிட கருத்துன்னு ஆணித்தரமா சொல்லிடுறீங்க. அதே நேரத்துல செல்வ பெருந்தகை என்ன சொல்லி இருக்காருன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, கூடுதல் தொகுதிகள் கேட்க வேண்டும் என்றோ ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்க சொல்லியோ எனக்கு எங்கள் கட்சி மேலிடம் எந்த அழுத்தமும் தரவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த விதமா செல்வ பெருந்தகை சொல்லி இருக்கிற கருத்துக்கு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? செல்வ பெருந்தகை மத்திய காங்கிரஸ் தலைமை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம், என்னை பொறுத்த மட்டும். காரணம், 20-25 மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து கொண்டு செல்வ பெருந்தகையை பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் காங்கிரஸ் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறது. அழகிரி உங்களுக்கு தெரியும், 2021 அழுதுண்டே சீட்டு வாங்கினார், இப்ப சிரிச்சுன்னே இருக்காரு. ஏன் செல்வ பெருந்தகை அழறாரு? ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில இருந்து அப்படி கொஞ்சம் தள்ளி நம்ம ஒரு ஆல் இந்தியா நேஷனல் பாலிடிக்ஸ்குள்ள வந்தா, செப்டம்பர் 18ஆம் தேதி ராகுல் காந்தி என்னுடைய ஹைட்ரஜன் பாம்பை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் கூட்டத்துல ஹைட்ரஜன் பாம்பு ஒண்ணு போட்டார். இப்ப அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி பேர் வச்சிருக்கானா, முதல்ல ஆட்டம் பாம்பு போடுவேன்னா, அப்புறம் ஹைட்ரஜன் பாம்பு அப்படின்னா, ஒரு கூட்டத்துல போடுறப்ப டைனமைட்டை நான் போடுவேன்னாரு. बीजेपी के लोग एजिटेट हो रहे हैं, मैं उनसे कहना चाहता हूं आप एजिटेट नहीं होइए, क्योंकि हाइड्रोजन बम जब आएगा सारा का सारा साफ हो जाएगा। और जो हमें मिला है वो एटम बम है, मतलब एटम बम है, फटेगा तो आप इलेक्शन कमीशन आपको दिखेगा नहीं हिंदुस्तान। ஒரே வெடிகுண்டு கலாச்சாரத்தோட தான் அவர் பிணைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த பிரஸ் மீட் பாத்தீங்களா? இந்த செப்டம்பர் 18 ஹைட்ரஜன் பாம் வெடித்ததா புஸ்வானமாச்சா? என்னது சார் அது? அது எதற்கான மீட்டிங், என்ன பேசினார், அது சம்பந்தப்பட்ட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன? புஸ்வானமாகி விட்டது. அந்த மீட்டிங் ராகுல் காந்தி எதற்காக நடத்தினார்? அந்த ஓட்டு சோரம் என்பதை நிரூபிப்பதற்காக தன்னுடைய வாக்கு திருட்டை நிரூபணம் செய்வதற்காக ஒரு அசம்பிளி தொகுதியை தேர்ந்தெடுத்தார் கர்நாடகாவில். ஆனா அவங்க பாம்ஷெல் ஆட்டம் பாம் நைட்ரஜன் பாம் சொன்னதுதான் வாரணாசியில பிரதமர் நரேந்திர மோடி தோற்றுவிட்டார் 3:30 மணிக்கு என்றதை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனா அவர்கிட்ட 100% ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டார், அதையும் சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு? சோ ஆக மொத்தம் அதனால்தான் அசம்பிளிக்கு மாத்திருந்தாங்க. ஒண்ணு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, ராகுல் காந்தி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி கேட்க விட்டாங்க. போன வாட்டி கேள்வி கேட்க விடல, இந்த வாட்டி கேள்வி கேட்க விட்டனுமே டீரெயில் எடுத்து. அதற்கு முக்கிய உதாரணமாக குறைந்தது 35 முதல் 40 நிமிடம் வரை அனைத்து தொலைக்காட்சியும் லைவ் போச்சு. எல்லா இங்கிலீஷ் சேனல்ல கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம், ராகுல் காந்தி ரிப்பீட் பண்றதுனால. அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் இந்த இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சுன்னு. ஒண்ணு, எங்க ஒவ்வொரு டெலிவிஷன் சென்டர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இன்புட் எடிட்டர், அந்த டீம், அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா இதை ரிப்பீட் பண்றாரு, கட் பண்ணிட்டாங்க. ஒத்த கட் பண்ணா எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதாவது டைம்ஸ் நவ் கட் பண்ணா, இந்தியா டுடே, நியூஸ் எக்ஸ், NDTV, ரிபப்ளிக் எல்லாருமே கட் பண்ணி, இந்தி சேனல் எல்லாமே விட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது,
இவர் ஆட்டம் பாம் சொன்னார். முதல்ல இருந்தே நல்லா ஹைப் பண்ணாரு. கடைசியில் கர்நாடகான்னு வந்துட்டு 2-3 பேர் கூட்டிட்டு வந்தாரு பாருங்க. கர்நாடகால இருந்து அந்த எம்எல்ஏ அவங்க எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்ச உடனேயும் அவரை பேச விடாத இவர் பேசினதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நிருபர்கள் அந்த மேடைக்கு வந்தவர்களை கான்டாக்ட் பண்ண போன அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க தனியே பின்னாடி ரோட்ல இருந்து. ஒரு நிருபர் சொல்றாரு, நான் கர்நாடகா பவன் போயிருந்தேன், இந்த கார் பின்னாடியே இந்த நிருபர் கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்க சொன்ன கர்நாடகா பவன்ல அவங்க ஆளை வச்சு பூட்டிட்டு உள்ள விடவே மாட்டாங்க இவங்கள நிருபர்களை. ஆக மொத்தம் ராகுல் காந்தி ஏதோ ஒரு மறைமுகத்தில் பிகைண்ட் த சீன் பண்ணார தவிர பரபரப்புடன் ஆரம்பித்தது புஷ்பிஷத்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. சீனிவாசன், எஸ், இதை விட்டு கூடுதல் ஒரு தகவலை சொல்றோம். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி ராகுல் காந்தி நிரூபிக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் தொலைபேசி எண்ணை அவர் சொன்னார். அந்த எண்ணுக்கு உரியவர் வாக்கு பட்டியலில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெயரை டெலீட் பண்றதுக்காக விண்ணப்பித்தார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லி இருந்தார். அவருடைய பெயர் அஞ்சனி மிஸ்ரான்னு பேர், பிரயாகராஜை சார்ந்தவர். திடீர்னு தன்னுடைய போன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி ராகுல் காந்தி பேசினதுல அவர் ஷாக் ஆயிட்டார். அவருடைய தொலைபேசி என்ன அவர் மட்டும் ஓப்பனா சொன்னதுனால அந்த அஞ்சனி மிஸ்ராவுக்கு இடைவிடாமல் போன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. जो कि हमारे लिए एक तो फर्जी आरोप भी है, प्लस हमारा नंबर सार्वजनिक कर दिए हैं, क्योंकि अननोन कॉल, फेक कॉल, फ्रॉड कॉल ये सब आना शुरू हो गया है. அவர் சொல்லுகிறார், நான் வந்து இந்த வாக்காளர் பட்டியல இருந்து என் பேரை நீக்க சொல்லி நான் விண்ணப்பிக்கவே இல்லை. நான் வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தேமேன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். 15 வருஷமா இந்த போन नंबर தான் यूज பண்ணிட்டு இருக்கேன். महाराष्ट्र में वोट चोरी हुआ है और हमारा वोटर आईडी डिलीट हुआ है, जो कि ऐसा कुछ नहीं है. ना तो हमारा महाराष्ट्र से आना जाना है, न कुछ है, तो हमारा वोटर बनेगा भी नहीं और न ही डिलीट होगा. ये सरासर फर्जी आरोप है. வந்ததில்ல, இப்ப தேவையே இல்லாம இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி அந்த அஞ்சனி மிஸ்ரா நான் போலீஸ்ல ராகுல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். या हमको अब अपने नजदीकी पुलिस स्टेशन या जो भी हो रिपोर्ट देना पड़ेगा कि ये हमारा निजी मामला है और निजता का हनन भी है, हमारे व्यक्तिगत हमारा கொடுத்திருக்காங்க. அதுதான் செய்தி. இதுதாங்க ஒரு அதை பற்றியான கருத்து. சீனிவாசன், இனிமேல் அவர் ஹைட்ரஜன் பாம் சொன்னா புஷ்வானம் ஆகிடும். சிவகாசியில பண்ற புஷ்வானத்தை விட ஒண்ணுமே இருக்காது. காரணம் யாருக்குமே இப்ப நம்பிக்கை கிடையாது அது மேல. அவ்வளவு ஹைப் பண்ணாரு, ஒண்ணு இல்லாத ஆயிடுச்சு. அது அவருடைய அவர் என்ன மாற்றங்கள் தான் தெரிகிறது. ஹைட்ரஜன் பாம், நைட்ரஜன் பாம், டைனமிட் சொன்னாரு. கடந்த 10 வருடங்களாக அவர் பேசிய குறிப்புகளில் இருந்து 28-30 தடவை ஃபயர் 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 என்று சொல்லியிருக்கிறார். தீ தீ தீவின்னு. அவருக்கு அவர் மைண்ட் செட்டே அப்படிதானா தெரியல, என்ன புரியல. ஒரு விதமான ஒரு வயலண்ட் மைண்ட் செட் தான் இருக்கும் போல இருக்கு. அந்த லட்சணத்துல ட்வீட் பண்ணச்சு ஜென் ஜியை பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி பல கருத்துக்கள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த கேள்வி கேட்கிறேன், நீங்க ஜென் இசட்டை பத்தி நீங்க சொல்றீங்க, நேபாள்ல இருக்கிற மாதிரி இங்க இளைஞர்கள் அப்படியே கொதித்து எழணும்னு. அவர் எப்ப சொன்னாரோ அதை ஒட்டி தான் டெல்லி யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்திருக்கு. டெல்லி யூனிவர்சிட்டியில காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஏபிவிபி கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காரு. சோ ஜென் இசட்டும் ராகுல் காந்தியை கைவிட்டு விட்டதே. ஜென் இசட் வந்து பொதுமக்களிடையே எழுச்சி இல்லை. இந்தியாவில 6 மாதத்திற்கு ஒரு தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஜுடிஷியரி ஆக்டிவா இருக்கு, பிரஸ் ஆக்டிவா இருக்கு, சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கு, நோ கரப்ஷன். அதையும் தவிர சண்டிகரில் இதே மாதிரி சண்டிகரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பிஜேபி வின் பண்ணிருக்கு ஏபிபிபி. அது பாருங்க, ரொம்ப முக்கியமான தகவல். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் ஏபிபி காலேஜ் வின் பண்ணிருக்கு. ஆக மொத்தம் இந்த ஜென்சிங்கிறது ராகுல் காந்தி ஓட்டுச்சோடி மாதிரி அதுவும் புஷ்படும் நான் சொல்றேன். ஒரு கருத்து பரவுகிறது. ஆனால் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் இந்த ராகுல் காந்திக்கு உதவி செய்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு அடுத்தாப்புல அது உண்மை. அவர் பல நாடுகளுக்கு செல்லு கொண்டு வருகிறார். இந்தியாவினுடைய தேர்தலை பற்றி அலசுவதற்காக அமெரிக்காவில் ஒரு பவுண்டேஷன் இருக்கிறது.
அந்த ஃபவுண்டேஷன் பேரெல்லாம் நான் அடுத்த வாட்டி நிச்சயம் சொல்றேன். அந்த ஃபவுண்டேஷனுடைய மீட்டிங் தோஹா என்ற இடத்துல நடந்தது. அதுக்கு இந்த எலக்டோரல் ரிஃபார்ம் சம்பந்தப்பட்ட ஒரு கமிஷன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது ஜார்ஜ் சோரேஸால் நிறுவப்பட்டது. அது ஜார்ஜ் சோரேஸ் மூலமாக இது நம்ம பங்களாதேஷிலும் நேபாளிலும் அது ஆக்டிவா இருந்தது. அதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. வந்தோடனே சொல்லலாம் சீனிவாசன். இப்போ முன்னாடி ஏன்னா அந்த தேர்தல் ஆணையர் என்பவர் தலைமறைவாக இருக்கிறாரோ என்ற எண்ணம் கூட சில பத்திரிகையாளர்கள் இருக்கிறது. சார், இதுக்கு மத்தியில் அந்த பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி பேசுறப்போ நான் என்ன ஜனநாயகத்தை பாதுகாக்கவா வந்திருக்கேன், நான் எதிர்கட்சி தலைவர் போராடத்தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு சார். அவரே அறியாமல் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்காரு போல இருக்கு சார். ஆக மொத்தம் அவர் என்ன சொன்னாரு அந்த பிரஸ் மீட்ல? என்ன சொன்னாரு? இருங்க சொல்றேன். அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. ஒரு கேள்வி கேட்டான், ஒரு ஏஎன்ஐங்கிற கரஸ்பாண்ட் ஒருத்த கேள்வி கேட்டான், நீங்க சொல்லி கோர்ட்டுக்கு போவீங்களான்னு. அவர் சொல்லிட்டார், கோர்ட்டுக்கு நான் போக மாட்டேன், என்னுடைய பொறுப்பு என்ன என்று கேட்டால் எதிர்கட்சி தலைவர், நான் இஷ்யூஸை ரைஸ் பண்ண கோர்ட்டுக்கு போக மாட்டேன், எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுக்கு போகட்டுமேங்கிறார். புரியுதுங்களா? तो कोर्ट का रुख करेंगे, ये ऑप्शन है आपके पास, जाएंगे? देखिए, मैंने कहा कि मेरा काम एज ऑपोजिशन लीडर नॉर्मल सिचुएशन में मेरा काम ऑपोजिशन का रोल है, सरकार पे प्रेशर डालने का रोल है। मेरा काम हिंदुस्तान के लोकतंत्र को बचाने का नहीं है, मैं वो काम कर रहा हूं। அதனால இப்போ எங்க போனாலும் நான் ஜனநாயகம் பாதுகாப்பதற்காக இல்லை என்று சொன்ன ராகுல் காந்தி 2024 பொது தேர்தலில் ஜனநாயகத்தை காப்போம் என்று மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒரு பேரணி நடத்தினார்களே தமிழகத்தில். இப்ப என்ன பண்றாரு? ஜனநாயகத்தை காக்க மாட்டாரா? கையில புஸ்தகத்தை எடுத்து போனாரு, ரெட் புக் எடுத்துட்டு எங்க போனாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இப்ப எங்க போச்சு அந்த புக்கு? என்னங்க இது ஏமாத்தல்? சார், இதுக்கு மத்தியில ராகுல் காந்தியுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான அங்கிள் சாம் பிட்ரோடா திரும்பவும் வளர தொடங்கி இருக்கிறார். ரீசெண்டா ஒரு ஏஎன்ஐக்கு கொடுத்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, நான் பாகிஸ்தானுக்கு போறப்போ என் வீட்லயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், நேபாளத்துக்கு போனாலும் அப்படி ஃபீல் பண்றேன், பங்களாதேஷுக்கு போனாலும் அப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். I've been to Pakistan and I must tell you, I felt at home. I've been to Bangladesh. I've been to Nepal. And I feel at home. ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை. இந்தியாவை காட்டிலும் அவர் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளில் இருக்கிறத ஃபீல் அட் ஹோம் அப்படிங்கிற அந்த கோணத்துல அவர் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்து இருக்கிறார். ஆக்சுவலா இவருடைய இந்த சிந்தனை தான் காங்கிரஸ் மைண்ட் செட்டா? காங்கிரஸ் எதுக்காக சொல்லணும்? ராகுல் காந்தி பிரதிபலிக்கிறார். காரணம், சாம் பெட்ரோடா என்பவர் அவர் இந்திய குடிசன் அல்ல, அமெரிக்கன் சிட்டிசன். ஒன்று. இரண்டாவது, பீகார் தேர்தலில் ஐயா சாம் பெட்ரோடா சொன்னது கண்டிப்பாக நரேந்திர மோடி அதை எடுத்துக்கொண்டு விளையாடுவார் பாருங்க, பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் 2 ஆள் வந்துருவாங்க. ஒண்ணு மணிசங்கர் வந்துருவார், இல்லைன்னா சாம் பெட்ரோடா வந்துருவார். அவங்க பிளஸிங் இன் டிஸ்கைஸ். அப்புறம் ராகுல் காந்தி சொல்லுவாரு. மக்களவை தேர்தலின் போது சாம் பிட்ரோடா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அமெரிக்கால யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா, இறந்து போனவருடைய சொத்துல 55% கவர்மெண்ட் எடுத்துரும், மீதி 45% தான் வாரிசுகளுக்கு கிடைக்கும். அதே போல இந்தியாலையும் கொண்டு வரணும். இந்தியாவில யார் யாரெல்லாம் செத்து போறாங்களோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில ஒரு 55% கவர்மெண்ட் கபலீகரம் பண்ணணும், மீதி 45% தான் வாரிசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். Let me tell you, in America, there is an inheritance tax. So if, let's say, one has $100 million worth of wealth, and when he dies, he can only transfer probably 45% to his children. 55% is grabbed by government. Now, that's an interesting law. In India, you don't have that. If somebody is worth 10 billion and he dies, his children get 10 billion. Public get nothing. And law says, you get half of it. Public gets half of it. So these are the kind of issues people will have to debate, discuss. அப்புறம் அதே போல இன்னொன்னு சொன்னேன், என்னன்னா இந்தியா பல கான்டினென்ட்னுடைய இது மாதிரி இருக்கு, கலப்பு மாதிரி இருக்கு. சவுத்ல இருக்கிறவங்க பார்த்தா ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்காங்க, நார்த் இந்தியால மாதிரி இருக்காங்க. அதே போல நார்த் இந்தியால இருக்கிறவங்க பார்த்தா அரப்ஸ் மாதிரி இருக்காங்க, நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறவங்கள பார்த்தா சைனீஸ் மாதிரி இருக்காங்க.
அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு மேதமை பொங்க அவர் பேசினார். Where people on east look like Chinese, people on west look like Arab, people on north look like, maybe white, and people in south look like African. இப்ப திரும்பவும் வேற இன்னொரு விதமா உளர தொடங்கி இருக்கிறார். ஆனா போன தடவை அந்த எலெக்ஷன் ஒட்டி அவர் உளர்னப்போ அவர் அந்த கட்சி பதவியில இருந்து நீக்கினாங்க, அயலக காங்கிரஸ் தலைவர் போஸ்ட்ல இருந்து. ஆனா அப்பவே மோடி தெளிவா ஒரு பிரச்சாரத்துல சொன்னார், இவங்களால சாம் பிட்ரோடா இல்லாமல் இயங்க முடியாது, தேர்தலுக்காக செய்திருக்கிறார்கள், தேர்தல் முடிந்தபின் அதே பொசிஷன்ல திரும்ப கொண்டுருவாங்கன்னாரு. कभी कभी मुझे लगता है वो पार्टी योजना से ऐसे लोगों के माध्यम से कुछ सगुफे छोड़ती है, वो अकेले अपनी मर्जी से करते होंगे ऐसा मुझे नहीं लगता है, क्योंकि वो फिर हो हल्ला होता है तो कुछ दिन के लिए पार्टी से निकालते हैं, फिर पार्टी के मुख्य धारा में वो रहते हैं। जैसे अभी उन्होंने अमेरिका में जो उनके गुरु है उनको अभी इस्तीफा दिलवा दिया, अब कुछ दिन के बाद उनको ले लेंगे, तो ये उनकी एक सोची समझी रणनीति है. அதேதான் நடந்தது. பீகார் எலெக்ஷன் இதெல்லாம் வர்றப்ப இப்படி அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப சாம் பிட்ரோடா மேல ஏதாவது நடவடிக்கை இருக்குமா? ஒன்றும் செய்ய முடியாது. சில காங்கிரஸ் தலைவர்கள் மிக மிக நெருக்கமாக என்னுடன் பழகுபவர் சொல்லுகிறார்கள், அவருக்கு வாயில ஒரு 7 நாள் சனி இல்ல, அது எப்பவுமே சனிங்கிறாரு. 7 நாள் சனி சீக்கிரம் போயிடும். मुझे हिंदी में बताया वो सीधा 7.5 ना 7 नाट शनि अर्थम, वो तो उनकी जीप में उनको जीप में 7.5 7 நாட் சனி இருக்குன்னு. அப்ப அவரே சொன்னார், இது 7 நாட் சனி இல்ல, பர்மனண்டா 80 வருஷமா இருக்குது சனி அப்படின்னு. அதைத்தான் ராகுல் காந்தி பிரதிபலிக்கிறார். காரணம், அந்த ஜார்ஜ் சோரேஸ் மூலமாக சாம் பெட்ரோடாவிற்கும் காங்கிரசிற்கும் அதிகமான பணம் வருகிறது அந்த பவுண்டேஷன் மூலமாக என்பதுதான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சீனிவாசன், இதுக்கு மத்தியில ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் தலைவர் யாசின் மாலிக் ரொம்ப முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் காலத்தில் என்னை பாகிஸ்தானுடன் பேச சொன்னார்கள் அப்படின்னு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாம் ஷெல்ல போட்டு இருக்கிறார். இது எப்படி சார் பாக்குறீங்க? அதை மத்திய பாஜக அரசு குறிப்பாக அஜித் தோவல் என்பவர் பெயரை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் தான் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் ஸ்பெஷல் டைரக்டர் ஆஃப் ஐபிஆர் இருந்தார். ஆனா அப்ப இதை சொல்ல மறந்துட்டாங்க. அப்போ இருந்த மத்திய உள்துறை அமைச்சர் யார் என்பதை சொல்லவில்லை. அவர் சொல்லிதான் இந்த அபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. டாக்டர் மன்மோகன் சிங் நான் பார்த்தேன்னு வேற சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் தேசத்திற்கு துரோகமாக செய்பவர்களை காங்கிரஸ் வளர்த்தது. காரணம் என்ன என்று கேட்டால், சுஷீல் குமார் ஷிண்டே மத்திய உள்துறை அமைச்சர், ப சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சர் இருவருமே ஹிந்து டெரரிசம் என்ற வேர்டை காயின் செய்தார்கள், புதுப்பித்தார்கள் இந்து பயங்கரவாதம் என்பதை பற்றி. அதை தவிர அந்த அபிடவிட் அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப டேஞ்சரஸ் டர்ன் ஆஃப் ஈவென்ட். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமோ, நான் ஆர்எஸ்எஸ் லீடரையும் பார்த்தேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த அபிடவிட்டை யார் போட சொன்னது? அவரே போட்டிருக்காரா? அவர் என்ன ஜெயில வரணும்னு பாக்குறாரா? இவ்வளவு வருஷமா ஜெயில இருக்காரு, எப்படி ஜெயில வருவார்? இதற்கும் காங்கிரசிற்கும் என்ன தொடர்பு என்பதைத்தான் பாஜகவினர் கேட்கின்றனர். சொல்லிட்டாங்க நடுவுல, அவரை பத்தி ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க கூடாது அவர். ஆனா ஓமர் அப்துல்லா சொல்றாரு அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஆக மொத்தம் ஜம்மு காஷ்மீரிலேயே இந்த பிரச்சனை ஆகிவிட்டது. அதற்கு காங்கிரஸ் இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லல, இன்க்ளூடிங் மிஸ்டர் ப சிதம்பரம். சார், இப்போ உங்களுடைய ஃபேவரட் ஏரியா செய்தி துளி. செய்தி துளி 1. மே மாதம் 7ஆம் தேதி விடியற்காலை 2 மணி ஆபரேஷன் சிந்தூர் முடிந்தது என்று 3 முப்படை தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் சொல்லுவதற்காக சென்றார்கள் பிரதமர் இல்லத்திற்கு மத்தியில் நள்ளிரவில். அதை ஓப்பனாகவே ராணுவ தளபதி சொல்லிவிட்டார். காரணம், 1 மணிக்கு நாங்க ஏன் சூஸ் பண்ணோம் அந்த அட்டாக் பண்ற டயத்தை, காலையில் பண்ணா 5 மணி என்றால் ஆசான் படிப்பார்கள், அது கூடாது என்று பொதுமக்களிடமிருந்து தப்ப வேண்டும். 5:30-6 बजे का टाइम जबकि उजाला होना शुरू हो जाता है, बट वो टाइम जो है पहली अजान या पहली नमाज का भी होता है. அதெல்லாம் சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் போய் சொல்லியிருக்காங்க. 3 பேரும் யூனிஃபார்ம்ல இருந்துட்டு சல்யூட் அடிச்சுட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் சொல்லியிருக்காங்க. அப்ப ராஜ்நாத் சிங் கூட இருந்தார். இரவு 2 மணிக்கு அதை ராஜ்நாத் சிங் உணர்ச்சி வசப்பட்டு
புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்தார். அப்பொழுது இந்த 3 தளபதிகளுக்கும் நன்றி சொல்லும் வகையில் ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் என்று உணர்ச்சி வசப்பட்டு பிரதமரே சொன்னதை முப்படை தலைவரில் ஒருவர் ஒரு இந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியாக கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு மிக முக்கியமான திருப்பம். சீனிவாசன், இனி வரக்கூடிய நாட்களில் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி மேலும் புதிய தகவல்களை பீகார் தேர்தலின் போது சமயத்தில் பிரதமரும் சொல்லுவார் என்பதுதான் செய்தி. செய்தி துளி 2. முன்னாள் தேர்தல் தலைமை அதிகாரிகள் 6 பேர், JM லிங்கோ, சுனில் அரோரா, TS கிருஷ்ணமூர்த்தி, N கோபாலசுவாமி போன்றவர்கள், OP ராவத் போன்றவர்கள், அதையும் தவிர ராஜீவ்குமார் போன்றவர்கள், அவங்க 6 பேருமே ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. எனி இம்பார்ட்டன்ட் இதுவா இருந்தா பண்ணணும்னு. அப்போ ராகுல் காந்தியினுடைய நிருபர் கூட்டம் முடிந்த பிறகு அந்த ஞானேஷ்குமார் என்று இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர் பேர் ஞானேஷ்குமார்னு பேர், வேண்டுமென்றே காங்கிரஸ் இன்க்ளூடிங் ராகுல் காந்தி அவரை ஞானேஸ்வர் குப்தா 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 என்று குப்தா என்ற பெயரையும் ஜாதி பெயரை சொல்லிவிட்டு அவருடைய மகள், அவருடைய மருமகன் எல்லாருமே IAS IPS IS ஆபீசரா இருக்காங்க, அவங்களெல்லாம் கேலி பண்ணாங்க. ஆக இந்த 6 பேரும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க வாட்ஸ்அப் மேல. ராகுல் காந்தியோட நைட்ரஜன் பாவம் ஹைட்ரஜன் பாவம் எது வந்தாலும் சரி, நீ வாய மூடி நிறு, உன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த ஆன்சரை போட்டுடு. பிளஸ் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவரா? காரணம் என்ன என்று கேட்டால், தேர்தல் கமிஷன் இண்டிவிஜுவலை பத்தி பேச மாட்டாங்க. தேர்தல் கமிஷன் பிரசிடென்ட் ஆஃப் AICC மல்லிகார்ஜுன் கர்கேக்கு ஒரு கடிதம் எழுத இருக்கிறார்கள், ராகுல் காந்தி சொல்வதெல்லாம் காங்கிரசுடைய கருத்தா என்று. காரணம், அந்த தேர்தல் கமிஷன் ஆர்டிகல் 324 கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் சில சரத்துகள் பிரகாரம் இந்த கை சின்னத்தை கொடுப்பது தேர்தல் கமிஷனுடைய வேலை. அதை நாம் ஏன் ரத்து செய்யக்கூடாது என்றெல்லாம் கூட கேட்க இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆட்டம் பாம்பு இந்த மாதிரி சொல்லி எலெக்ஷன் கமிஷனை கேலி பண்ணாங்கன்னா ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது. காரணம் என்னன்னு தெரியுமா சீனிவாசன்? ஒன்னே சொல்றேன், வாரணாசி பத்தி அடுத்த நைட்ரஜன் பாம்பு வருதுன்னு வச்சுங்க, நம்ம கோலால் சீனிவாசன் நேயர்களுக்கு சொல்வதில் தவறு கிடையாது. அவர் வாரணாசின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராஜினா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நரேந்திர மோடி. அப்போ ஒரு வேக்யூம் வரும். 75 வயசுங்கிறது செப்டம்பர் 17 முடிஞ்சு போச்சு. அந்த கான்ட்ரவர்சி இஸ் டெட் எண்ட். ஆனா புது கான்ட்ரவர்சி ஒத்துக்கா. அதற்குதான் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பலர் ஞானேஸ்வர் குமாருக்கு அறிவுரை வழங்கி இருப்பது என்ன என்று கேட்டால், நீங்க வாயமுன் சாப்பா இரு, ஒரு கடிதத்தை போட்டு விடு ஒரு மல்லிகார்ஜுன் கர்கேக்கு. காங்கிரசுடைய செயற்குழு ஒர்க்கிங் கமிட்டி இந்த ஓட்டு சோலை பற்றி சொல்லுகிற, நீங்க எப்படி 99 சீட்ஸ் வின் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு உண்மை. அதுதான் ஒரு டெல்லியில் சூடு பறக்க ஆரம்பித்து விட்டது திரைமறைவில் என்பதுதான் செய்தி துளி சீனிவாசன். செய்தி துளி விடாதீங்க, என்கிட்ட முன்னொன்னு இருக்கு. டி ராஜா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். அவருக்கு பதிலாக 2 பெயர்களை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் சண்டிகரில் CPI தேசிய குழு கூறுகிறது. காரணம், டி ராஜாவிற்கு 75 வயதாகிவிட்டது, உடல்நிலை சரியில்லை என்றும் அவர் தமிழர்காரர், அதனால் சொல்லுகிறேன். கூடிய விரைவில் புது தேர்தல் புது செயலாளர் வருவார். செய்தி துளி 4, இதுதான் முக்கியம். நீ என்ன இது பண்ணாதீங்க, வெயிட் பண்ண. செய்தி துளி 4. பல தமிழக போலீஸ்காரர்கள் 10 முதல் 15 பேர் வரை அமித்ஷா இல்லத்திற்கு சுற்றி வளைத்திருந்தார்கள். 10 அடிக்கு ஒரு தரம் 20 அடிக்கு ஒரு தரம் வெளில நின்றுந்தாங்க. அவர்களுக்கு ஒரு ஆணை வந்ததாக கேள்விப்படுகிறேன். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகளுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்ற போர்வையில். ஆனால்
அந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க அவர் வீட்டுக்கு வந்தப்போ அமித்ஷா வீட்டுக்கு முன்னால் தமிழ்நாடு போலீஸ் நிறைய பேர் இருந்தாங்களா? இருந்தாங்க. அந்த கிருஷ்ணமேனன் சாலை என்று பேர், அது வந்து ஒரு 500 மீட்டர் இருக்கு வச்சுங்க. ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு ஆளை வச்சிருந்தாங்க தமிழ்நாடு போலீஸ். பாதுகாப்பு யாருக்கு? எதிர்கட்சி தலைவருக்கு. தமிழ்நாட்டுல கொடுக்கல, டெல்லியில அவர் கொடுக்கறாங்களா. அவர் தமிழக இல்லத்தில் தங்க இப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்தார்கள். ஆமா, கண்டடித்தார்கள். தாஜ் ஹோட்டல தங்கியிருந்த தாஜ் ஹோட்டல 20 பேர் போட்டிருந்தாங்க. அது தவிர அமித்ஷா வீட்டிற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அது விளக்கம் கொடுத்திருக்கிறார். நாங்கெல்லாம் 10 மணி ஆயிடுச்சு, நாங்க எங்களுடைய கூட வந்தவங்களாம் நான் போக சொல்லிட்டு நான் தனியா பேசிக் கொண்டிருந்தேன் என்று. ஆனால் தமிழக போலீஸ்காரர்களுக்கு ஒரு ஆணை தமிழக காவல்துறை மூலமாக யார் கொடுத்தா அந்த ஆணைங்க தெரியல. ஆனா டெல்லி போலீசார் அந்த 10 பேரையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அமித்ஷாவிடம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஒன்றுமில்லை, ராஜீவ் காந்தி வீட்டுல 2 ஹரியானா போலீஸ்காரர் இருந்தான்ட்டு அந்த கவர்மெண்டே கவுக்க பார்த்தாங்க சந்திரசேகர் டயத்துல. இப்ப திமுக போலீஸுக்கு அமித்ஷா வீட்டு வாசல் என்ன வேலை? எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு என்ன? அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்குது. அவர் என்ன உக்ரவாதிகளா சார், பயங்கரவாதியா? அதான் அவரை கேட்கிறாரு. ஆனால் அந்த 10 போலீஸ்காரர் புது தகவலை நான் சொல்லுகிறேன் சீனிவாசன், கவனமாக கேட்க வேண்டும். அந்த 10 போலீஸ்காரங்க டெல்லி போலீஸ்காரங்க போட்டோ எடுத்தாங்க. ஏன் எனக்கு நிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்க வந்திருக்கோன்னு சொன்னாங்களாம் ஹிந்தியில. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ஆளு பேரு போட்டோ எடுத்துட்டாங்க. இனிமேல் நாங்க என்கொயரி பண்றவா, அடுத்த வாட்டி வந்தா என்ன பண்றோம். ஆனால் மெர்சிடிஸ் பென்ஸ் கருப்பு கார் வெளியே வந்தவுடன் அந்த 10 போர்க்காலத்திற்கும் ஒரு வேறு எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், மொழிபெயர்த்தவரை யார் என்பதை அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசாங்கத்தினுடைய ஆணையா அல்லது தமிழக அரசாங்க போலீஸுடைய ஆணையா தெரியவில்லை. இதை எடப்பாடி பழனிசாமியினுடைய அலுவலகமும் சரி, எதிர்கட்சி தலைவருக்கு எதற்காக ஸ்னூப் பண்றாங்க சொல்லுங்க பாப்போம், டெல்லியில வந்து தமிழ்நாடு போலீஸ்காரங்க என்பதை விளக்க வேண்டும். அமித்ஷாவிற்கு இந்த குறிப்பு சொல்லப்பட்டு விட்டது, அவரும் கோபத்தில் இருக்கிறார். அதுக்கு ஒரு விளக்கம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு 10 yardsல ஒரு போலீஸ்காரர் இருக்காங்க சார். அவங்க தான் இந்த பத்திரிகையாளர் கொடுத்தாங்களா சார் அந்த வீடியோ எடுத்துட்டு? ஏன்னா ஒரு வீடியோ மிஸ் ஆனா இன்னொரு வீடியோ பிடிக்கணும். அந்த படத்து அதற்காகத்தானோ முகத்தை மறைத்துக் கொண்டார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் வெளிச்சமா இருந்து வேர்வை என்று சொல்லியிருக்கிறார். இப்ப பாயிண்ட் புரியுது. ஆனால் அந்த ஆணையிட்டது யார்? தமிழக போலீசாருடைய தலைவரா அல்லது ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சரா? தெரிய வேண்டும். ராஜகோபாலன், ரொம்ப ஒரு அருமையான நேர்காணல், நிறைய விஷயங்களை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜகோபால். தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.